மக்களே, நான் உங்கள் தமிழம்மா. நம்ம இன்னைக்கு என்ன வகுப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லினம் மிகும் இடங்கள் பார்க்க போறோம். வல்லினம்னா என்னடாம்மா? நம்ம எழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் பார்க்கிறப்பே நான் சொன்னேன். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்க்கிறப்பயே கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரள வளல இடையினம்னு. வல்லினம்னா வன்மையான எழுத்துக்கள், கடினமான ஒளி அணுக்களை கொண்ட எழுத்துக்கள் என்னது? வல்லினம். இந்த கசட தபர அப்படின்ற 6 வல்லின எழுத்துக்கள்ல கா சா தா பா அப்படின்ற 4 எழுத்துக்கள் மட்டும் என்ன செய்யும்? மொழிக்கு முதலில் வரும். நம்ம புணர்ச்சியில பாக்குறப்ப நிலைமொழியில ஒரு சொல் இருக்கிறப்ப வருமொழியில இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தா என்ன செய்யும் பார்த்தோம்? தானா வந்து தந்த வல்லெழுத்து மிகுன்னு பார்த்தோம். நின்ற மொழியில இருக்கிறப்ப வருமொழியில் இந்த புணர்ச்சி இந்த காசா தாப்பா வருமொழியில புணரும் போது என்ன செய்யும்? இயல்பாவே அந்த ஒற்று மிக்கும்னு நம்ம புணர்ச்சி விதிகள்ல பார்த்தோம். அப்படி இயல்பா இருக்கிறது என்னது? இப்ப இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு 2 புணர்ச்சி இருக்கு. அந்த விகார புணர்ச்சியில தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு வரும். அந்த தோன்றல் புணர்ச்சி வந்து எதுல நடைபெறும்? இந்த வல்லின மிகும் எழுத்துக்கள்ல நடைபெறும். விகார புணர்ச்சியில அந்த தோன்றல் இருக்குல்ல, இக்கு தோன்றது இல்லையா? இக்கு, இச்சு, இத்து, இப்புன்னு ஒரு எழுத்து தோன்றது என்னது? இந்த வல்லின மிகும் இடங்கள். இந்த வல்லினம் இது மிகும் இடங்கள் வந்துட்டு நிறைய விதிகள் இருக்கு. நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்துல வந்து 19 விதிகள் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாண்டாமா. இப்போ ஆ இ என்ற வினா எழுத்துக்கள்லையும் அந்த இந்த என்ற வினா பெயர்கள்லையும் என்னது? இந்த வல்லெழுத்துக்கள் வந்து மிகுந்து வரும். ஏ என்ற வினா எழுத்துக்கள்லையும் எவை அப்படின்ற வினா சொல்லுலையுமே வந்துட்டு என்னது? இந்த வல்லெழுத்துக்கள் மிகும். இப்ப எடுத்துக்காட்டு பாரு. அச்சட்டை, இச்சட்டை, அச்சட்டை, இப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது? ஆ ஈன்றது அச்சட்டை, இப்பையன் அப்படின்றப்ப என்னது? ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்கள் வந்துட்டு இங்க என்னது வர்றப்ப அதை தொடர்ந்து என்னது? வல்லின எழுத்துக்கள் வந்து மிகுந்து வருது. ஆ ஈன்னு இங்க தனியா வருது. அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல்லோட வருது. ஆ அச்சட்டை, இப்பையன் அப்படின்னு ஒரு பெயர் சொல்ல தொடர்ந்து வர்றப்ப, அது இந்த சுட்டெழுத்துக்களை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வர்றப்ப அங்க என்ன செய்யுது? இந்த வல்லின எழுத்துக்கள் மிக்கு புணருது. இந்த காலம், அந்த காலம், இந்த பையன், அந்த பையன், இந்த பள்ளி, அந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? இந்த அந்த அப்படின்ற என்னும் சுட்டு பெயர்கள், சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் இந்த வல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். அப்புறம் ஏ என்ற வினா எழுத்துலையும் அப்புறம் எந்த என்ற வினா சொல்லுல என்னது? இந்த வல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். எத்திசை அப்படின்றது எந்த பயணம், எந்த பயணம், இது வினா சொல், இது வந்து வினா எழுத்து. எத்திசை, எந்த திசை, எத்திசை அப்படின்ற வினா எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடியதையும் இந்த வல்லின எழுத்து வந்து மிகுத்து புணரும். இப்ப அதுக்கப்புறம் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்பட்டு நிற்கக்கூடியதுல என்ன செஞ்சு வரும்? இங்க வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். இது தொகையா இல்லாம இந்த வேற்றுமை உருவு வந்து வெளிப்பட்டு நிற்கும். இப்ப எடுத்துக்காட்டு பாரு. கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இந்த ஐன்ற இந்த 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு புணர்றப்ப, இன்னொரு சொல்லோட புணர்றப்ப அந்த இடத்துல என்ன செய்யும்? இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து மிக்கு புணரும். காசா தாபா என்ற இந்த வல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். இப்ப அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவம் வந்து இங்க என்ன செய்யுது? வெளிப்பட்டு வர்றப்ப இங்க என்ன செய்யுது? புணருது. இப்ப பாரு. முதியவர்களுக்கு கொடு, மெட்டுக்கு பாடு, மெட்டுக்கு பாடு, ஊருக்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னது? 4ஆம் வேற்றுமை உருவு கூன்றது வந்து என்னது? புணருது. வெளிப்பட்டு ஒரு சொல்லல இருந்து வெளிப்பட்டு நிற்கிறப்ப அங்க வந்துட்டு வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணரும். இங்க என ஆக என்ற சொல் உருவுகளுக்கு பின்னாடியே எனது வல்லின எழுத்துக்கள் மிகுத்தி புணரும். கொண்டு என ஆகன் இருக்கும். ஆனா இங்க என ஆகன்ற என்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி மட்டும் எனது வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணரும். என கேட்டார், வருவதாக கூறு அப்படின்னு இந்த ஆக என அதுக்கு பின்னாடி இந்த வல்லின எழுத்துக்கள் என்ன செஞ்சு வந்து புணருது. அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு, எதற்கு, இதற்கு அப்படின்ற சொற்களுக்கு பின்னும் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகவும். பாரு. அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய் அப்படின்ற இந்த சொற்களுக்கு பின்னாடி என்ன செய்யுது? வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணருது. இனி, தனி என்ற சொற்களுக்கு பின்னாடி வரக்கூடியதுல என்ன செய்யும்? இது வல்லின எழுத்துக்கள் மிகும். இனி காண்போம், தனி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுதாமா? இந்த சொற்களுக்கு பின்னாடியும் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். மிக என்ற சொற்களுக்கு பின்னாடியும் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். மிக பெரியவர், மிகச் சிறியது அப்படின்ற இந்த மிக என்ற எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த வல்லின எழுத்துக்களும் மிகுந்து வரும். இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுதி மிகாமல் அப்படின்னு நம்ம ஏன் பாக்குறோம்? நம்ம தமிழ் மொழியை வந்து பிழை இல்லாம எழுதணும், பேசணும் அப்படின்னா இந்த வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள் நமக்கு ரொம்ப இன்றியமையாதது. அதனால
இப்ப 8 தொகை 10 பாட்டு என்ற எண்ணு பெயர்கள், பிற எண்ணு பெயர்கள் 3, 4, 2 இந்த மாதிரி வர்ற இடத்துல அது வல்லின மிகா இடங்களுக்கு வரும். இங்க 8 தொகை 10 பாட்டு அப்படின்றப்ப வல்லின மிகும் இடங்கள் 8 தொகை 10 பாட்டு அப்படின்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வரும். இப்ப ஒரு சொல் ஒரு வார்த்தை தீ, இந்த ஒரு சொல் தீ பூ அப்படின்ற ஒரு சொல் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ அதை தொடர்ந்து வரக்கூடியது என்ன செய்யும்? வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணரும். தீ பிடித்தது, பூ பந்தல், இது வந்துட்டு என்னது வினை முற்றாவோ பெயர் சொல்லாவோ வந்து முடியுது. ஓரெழுத்து ஒரு முறையை தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள்ல இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணரும். கூவா குயில், கூவா குயில், ஓடாத குதிரை அப்படின்றப்ப என்னது? குயில் குதிரை என்ற பெயர் என்னது? பெயர் சொல். குயில் குதிரைன்றது பெயர் சொல். இங்க என்னது? கூவா ஓடாதுன்ற என்னது? வினையற்ற பொருள் பெயரச்சத்தை கொண்டு வந்துச்சுன்னா அது என்னது? பெயரச்சம் சொல்லி படிச்சிருக்கோம். ஆனா அதுவே என்னது? இது எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வருது. கூவா குயில், ஓடாத குதிரை அப்படின்றப்ப என்னது? கூவாதது அப்படின்ற முழுசா முடியல, அதனால இது என்னது? ஈர் கெட்டு போச்சு. அதனால கூவா குயில் ஓடாது அப்படின்ற ஊன்றது இங்க கெட்டு போய் தேர்ன்னு வந்திருக்கிறதுனால இது என்னது? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அந்த மாதிரி இடத்துலயும் இந்த வல்லின எழுத்துக்கள் என்ன செஞ்சு வரும்? மீத்து புணரும். ஈறு கெட்ட எதிர்மறை பெயர் சொல்லுக்கு பின்னாடி இங்க என்ன செய்யும்? வல்லின எழுத்துக்கள் மிக்கு புணரும். கேட்டு கொண்டேன், விற்று சென்றான் அப்படின்றப்ப இங்க என்னது? குற்றிய வண்டொடர் குற்றிய லுகரம். வண்டொடர்னா என்னென்ன நம்ம இப்ப பாக்குற வல்லின எழுத்துக்கள் கசட தபர அப்படின்ற வண்டொடர் குற்றியொழுகுறதுக்கு பின்னாடி வரக்கூடிய சொற்களை என்ன செய்யும்? இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணரும். கேட்டு கொண்டான், விற்று சென்றான் அப்படின்னு. ஆட சொன்னார், ஓடி போனார். ஆட ஓடி அப்படின்றப்ப என்னது? ஈ அப்படின்றது வந்து வினையற்ற பொருளை ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லின எழுத்துக்கள் மிகுது. ஈ அப்படின்ற வினையச்ச பொருள் கொண்டு அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய சொன்னார் போனார்ன்ற அந்த வினை முற்று வர்றப்ப அது என்னது? வினை எச்சமா இருக்கு. அதை தொடர்ந்து இங்க என்னது வருது? இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுத்து புணருது. தோல், ஆறாம் வேற்றுமை தொகையிலையும் என்ன செய்து வருது? இந்த ஆறாம் வேற்றுமை தொகையிலையும் என்ன செஞ்சு வருது? இது பயின்று வருது. புலித்தோல் அப்படின்னா புலியினது தோல் அப்படின்னு ஆறாம் வேற்றுமை தொகை விரித்து வரணும். இங்க தொகையா வந்திருந்த இடத்துலயும் இங்க வந்து இத்துன்றது வந்து மிகுதியா புணருது. கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம் அப்படின்றத திசை சொற்கள்லயும் என்ன செஞ்சு வருது? இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுதியா புணருது. மல்லிகை பூ, சித்திரை திங்கள் அப்படின்றப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகை, சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒன்றாக வரும்போது அது என்ன ஆயிரும்? இரு பெயரொட்டு பண்பு தொகையிலையும் இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுதியா வருது. தாமரை பாதம், உவமை தொகையில் இது என்ன செஞ்சு வருது? இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுதியா வருது. சால பேசினார், தவச்சிறியது, சால தவ தட குல என்னும் உரி சொல்ல வந்துட்டு என்ன செஞ்சு வரும்? இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து மிகுதியா புணரும். நிலா சோறு, கனா கண்டேன் அப்படின்றப்ப என்னது? நிலா ஒரு குறில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆகார சொற்கள்ல வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் மிகுதியா புணரும். வாழ்க்கை படகு, உலக பந்து அப்படின்றப்ப இது என்னது? உருவக சொல். வாழ்க்கை வந்து படகு போல மிதந்துகிட்டே இருக்கு. உலக பந்து, உலகம் வந்து பந்து போல என்னது? உருண்டையானது அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த உருவகப்படுத்துறாங்க. உருவக சொல்லலையும் வல்லின எழுத்துக்கள் மிகுதியா புணரும். இப்போ வாணன் வேலை கொடுத்தான்றதும் வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்றப்ப என்னது? இந்த ஒரு இக்கு அப்படின்றது ஒரு சொல்ல வேறுபடுத்தி காட்டுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி புணர்ச்சி வகையில இருக்கக்கூடிய தோன்றலுக்கே இது உரியதா இருக்கக்கூடியதா இருக்கு. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நம்ம எழுத்து பிழையை நீக்குவதற்கு நமக்கு இன்றியமையாததா இருக்கு. நம்ம அன்றாடு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில அந்த கா சா தா பா அப்படின்றத வந்து நம்ம சரியா பயன்படுத்தல அப்படின்னா அதுதான் என்னது? எழுத்து பிழையாயிருது. இதை நம்ம அறிஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பிழை இல்லாம எழுத நம்ம பழகிக்கிறலாம். நன்றி, வணக்கம்.